ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதில் 1ஆம் வசனம் பாருங்க. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். 2ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் ராஜாவாகிய ரெகொபாயின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 இரதங்களோடு 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு முன் விரோதமாய் வந்தான். இந்த வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தா ரெகொபெயான்ற ராஜா தன்னை பலப்படுத்தி கொண்டான் கர்த்தரோட சித்தத்தினால, தேவனோட சித்தத்தினால. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் செய்த நல்ல காரியத்தை விட்டு அந்த நியாய பிரமாணத்தை விட்டு அவர்கள் விலகி விடுகிறார்கள். நியாய பிரமாணத்தை விட்டு விலகியதுனால என்ன ஆயிடுதுன்னா, திருப்பி எகிப்தோட சீஷாக் என்ற ராஜா திருப்பி எருசலேமுக்கு விரோதமாக வரான். அதுபோல் தேவன் செய்த நன்மைகளை நாம் எப்பயுமே மறக்கக்கூடாது. நியாய பிரமாணம்னா ஒரு மோசேக்கு கொடுத்த ஒரு 10 கற்பனை இருக்குது. பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, என்னையன்றி வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், யாரதும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அந்த கடவுள் சொன்ன அந்த நியாய பிரமாணத்தை விட்டு கர்த்தருக்கு ஒரு முரண்பாடான விஷயத்தை செய்யும்போது அப்போவே பாருங்க, அந்த ரெகொபெயாம் என்ற ராஜ்யத்தை எப்படி கர்த்தர் இது பண்ணாரோ இப்போவும் அது போல தான் நடக்குது. கர்த்தரிடம் நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த நன்மையை அனுபவித்து திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் மீறுதல் செய்கிறார்கள். அப்போ திருப்பி என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு சாபம் வருது. கர்த்தருடைய நியாய பிரமாணமும் அவர் கட்டளைகளையும் கரெக்டாக பின்பற்றினா உங்களுக்கு கர்த்தர் நல்லதை செய்வார். இல்லைனா இந்த ராஜ்யம் எப்படி திருப்பி பிடிக்கப்பட்டதோ அது போல தான் கண்டிப்பாக நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே எல்லோரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விலக